ஹலோ காய்ஸ், நம்ம தளபதி படம் ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகுங்கிற தடையாயிடுச்சிங்க. அந்த சென்சார் போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இதுக்கு நீங்கள் யூஎஸ்ஏ டேட் கொடுங்க, ஒன்றும் இல்லை தமிழக மக்கள் வெயிட் பண்ணுறாங்கன்னு. ஆனால் சென்சார் போர்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்லிட்டீங்களா, நாங்கள் கொடுக்கணுமா? அப்படிலாம் கொடுக்க முடியாது. நாங்கள் இன்னொரு ஹையரிங் போகிறோம். ஹையரிங் போகிற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த வாரம் ஃபுல்லாக லீவ் வருது. அதனால் ஹைகோர்ட்டும் 21 ஜனவரி தான் திறக்கிற மாதிரி திருப்பி ஹையரிங்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆக டவுட்டு தான். இதில் அண்ணனே வரல, தம்பிக்கு என்ன வேலைன்னு சிவகார்த்திகேயன் சார் பராசக்தி படம் நடிச்சிருக்காருங்க. சரி, அண்ணனே வரல, தம்பி வந்துட்டார். இப்போ சரி, தம்பிக்கு போய் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாமே, ஏன்னு பராசக்தி படம் போயிடலாம், நல்லா தாங்க இருந்துச்சு. சரி, ஜனநாயகம் வந்திருக்கலாம். ஜனநாயகம் வந்துருச்சுன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே இதாயிரும். சரி, இப்போ என்னன்னா 17ஆம் தேதி வந்து தெரி படம் ரீலீஸ் ஆக போகுதுங்க. தளபதி படம் பொங்கலுக்கு வராதா? நீங்கள் அப்படி பண்ணுறீங்களா? சரி, தெரி படக்குழு என்ன பண்ணிடுறாங்கன்னா, தெரி படம் வந்து நாங்கள் ஜனவரி 17ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு விடுவோம். பொங்கலுக்கு தளபதி படம் வரணும்னு இப்படி ஃபேன்ஸ் நினைக்கிறதுனால சரி இந்த படம் விடலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணிக்காங்க. சரி, எப்படியோ ஜனநாயகன் சீக்கிரம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லதுங்க. இது நம்ம சப்போர்ட் பண்ணோம் தளபதிக்கு. ஏன்னா அவரோட கடைசி படம் இது. படம் மட்டும் இல்லை, அவரோட எமோஷன்ஸ், தமிழ்நாடு மக்களோட எமோஷன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் கலந்துருக்கு. பேரே ஜனநாயகன். ஆனால் அந்த ஜனநாயக நாட்டில் பிரச்சனை வருதுன்னா நீங்களே பார்த்துக்கோங்க நம்மளோட எப்படி இது இருக்குன்னு. சரி காய்ஸ், நம்ம தொடர்ந்து தளபதி சப்போர்ட் பண்ணோம். மேலும் அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.